ஒரு அழகான கிராமத்தில் 12 வயது சிறுவன் கார்த்திக் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு மரங்கள், பறவைகள், இயற்கை என்றாலே மிக பிரியம். ஒரு நாள் பள்ளி முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது ஒரு வயதான மரவெட்டி பழமையான பெரிய மரத்தை வெட்ட தயாராக இருந்தான். அருண் ஓடி சென்று, அண்ணா, இந்த மரத்தை வெட்டாதீர்கள். இந்த மரத்தில் பறவைகள் கூடு கட்டியிருக்கிறது. இது நமக்கு நிழல், காட்சி எல்லாம் தருகிறது என கெஞ்சினான். சிறுவனின் கருணையை பார்த்து மரவெட்டி மனம் மாறி, சரி தம்பி, நான் இந்த மரத்தை வெட்ட மாட்டேன் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டான். அன்று இரவு அதே மரம் மஞ்சள் ஒளி வீசியது. மரத்திலிருந்து ஒரு தேவதை தோன்றினாள். உன் நல்ல மனதுக்காக இந்த மந்திர விதையை பரிசாக தருகிறேன் என்று கூறிவிட்டு மறைந்து விட்டாள். கார்த்திக் அந்த விதையை தனது வீட்டின் பின்னால் நட்டு வைத்தான். சில நாட்களில் அது மாபெரும் ஒளி வீசும் மந்திர மரமாக வளர்ந்தது. அந்த மரம் பேச ஆரம்பித்தது. நீ தினமும் ஒரு நல்ல செயல் செய்தால் நான் உனக்கு ஒரு மந்திர சக்தியை தருவேன் என்றது. அந்த நாளில் இருந்து அருண் மரம் நட்டான், விலங்குகளுக்கு உதவி செய்தான், குப்பைகளை அகற்றினான். அவன் ஒவ்வொரு நல்ல செயலுக்கும் மரம் அவனுக்கு ஒரு புதிய சக்தியை கொடுத்தது. பறவைகளுடன் பேசும் சக்தி, வாடிய செடிகளை தொட்டாலே மீண்டும் பசுமையாக்கும் சக்தி, வறண்ட குளங்களில் தண்ணீர் வரவழைக்கும் சக்தி. அந்த கிராமம் முழுவதும் பசுமையாக மாறியது. இதை கண்ட ஒரு பேராசைக்கார வியாபாரி அந்த மந்திர மரத்தை வெட்டி அதன் சக்தியை கைப்பற்ற நினைத்தான். அவன் கோடாரியை உயர்த்தியவுடன் மரத்தின் வேர்கள் உயிர் பெற்று அவனை தடுத்தன. கார்த்திக் அவனிடம், இயற்கையை அழித்தால் சக்தி கிடைக்காது, காப்பாற்றினால்தான் இயற்கை நமக்கு எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்கும் என்று விவரித்தான். வியாபாரி தனது தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டான். மாரல் ஆஃப் த ஸ்டோரி: இயற்கையை காப்பவர்களுக்கு இயற்கையே மிகப்பெரிய பரிசை அளிக்கும்.